வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். சர்ச்சைக்குரிய இரு சமய போதகர்களுக்கு எதிராக குற்றவியல் வழக்கு. சமூக ஆர்வலர் சசிகுமார் தோல்வி. இந்து சமயம் உட்பட இஸ்லாம் அல்லாத சமயத்தவர்களையும் அவர்களின் சமய நம்பிக்கைகளையும் வழிபாடுகளையும் கடுமையாக விமர்சித்து வியாக்கியானம் செய்து காணொளிகளை வெளியிட்டதாக கூறப்படும் சர்ச்சைக்குரிய சமய போதகர்களான முகமது ஜம்ரி வினோத் காளிமுத்து மற்றும் ஃபிர்டவுஸ் வோங் ஆகியோருக்கு எதிராக குற்றவியல் வழக்கு தொடுப்பதில் சமூக ஆர்வலர் சசிகுமார் இன்று தோல்வி கண்டார். உலகளாவிய மனித உரிமை அமைப்பின் தலைவருமான சசிகுமார் செய்து கொண்ட மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்வதாக புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது. 2 சமய போதகர்களான முகமது ஜம்ரி வினோத் காளிமுத்து மற்றும் ஃபிர்டவுஸ் வோங் ஆகியோருக்கு எதிராக தனிப்பட்ட முறையில் குற்றவியல் வழக்கு தொடுக்க முடியாது, அதற்கான தகுதிப்பாடு இல்லை என்று ஷா ஆலம் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் விசாரணை நீதிபதி எந்த இடத்தில் தவறு இழைத்துள்ளார் என்பதை தனது மேல்முறையீட்டு மனுவில் சசிகுமார் மிக துல்லியமாக குறிப்பிடவில்லை என்று அப்பீல் நீதிமன்றம் தமது தீர்ப்பில் தெரிவித்துள்ளது. அதேவேளையில் அந்த 2 சமய போதகர்களுக்கு எதிராக மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் சசிகுமார் தொடுத்த பூர்வாங்க வழக்கு விசாரணையை தொடர்வதில்லை என்று மேஜிஸ்ட்ரேட் அளித்த தீர்ப்பு மிக சரியானதாகும் என்பதுடன் அதனை சர்ச்சை செய்வதற்கும் இடமில்லை என்பதையும் 3 அடங்கிய நீதிபதிகள் குழுவிற்கு தலைமையேற்ற அப்பீல் நீதிமன்ற நீதிபதி டத்தோ ஜைடி இப்ராஹிம் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் அளித்த தீர்ப்பில் ஊனம் இருப்பதாக தங்களால் கண்டறிய முடியவில்லை என்பதால் சசிகுமாரின் மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்வதாக நீதிபதி டத்தோ ஜைடி தமது தீர்ப்பில் சுட்டிக்காட்டினார். 6 ஆண்டுகளுக்கு முன்பு அரச மலேசிய கடற்படையில் இணைந்த ஒரு வாரத்திலேயே தங்கள் மகன் இறந்தது தொடர்பில் அவரின் மரணத்திற்கு காரணமானவர்கள் என்று அடையாளம் கூறப்பட்ட அரச மலேசிய கடற்படை அதிகாரிகள் உட்பட 11 பேருக்கு எதிராக இழப்பீடு கோரி அந்த கடற்படையினரின் குடும்பத்தினர் தொடுத்த வழக்கில் தோல்வி கண்டனர். காலஞ்சென்ற சூசை மாணிக்கத்தின் தந்தை ஜோசப் தொடுத்திருந்த வழக்கு மனுவை நீதிமன்றம் 10,000 வெள்ளி செலவு தொகையுடன் தள்ளுபடி செய்துவிட்டதாக சூசை மாணிக்கம் குடும்பத்தினர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் லத்திபா கோயா தெரிவித்தார். இவ்வழக்கில் வாதிகள் மற்றும் பிரதிவாதிகள் ஆகியோர் தரப்பில் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட சாட்சிகள் அளித்த வாக்குமூலங்கள் மற்றும் சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்கள் அடிப்படையில் அரச மலேசிய கடற்படையை சேர்ந்த 11 பேருக்கு எதிராக சூசை மாணிக்கம் குடும்பத்தினர் செய்த வழக்கு மனுவை தள்ளுபடி செய்வதில் மனநிறைவு கொள்வதாக நீதிபதி தமது தீர்ப்பில் தெரிவித்துள்ளார் என்று லத்திபா கோயா தெரிவித்தார். இந்த சிவில் வழக்கில் சூசை மாணிக்கத்தின் குடும்பத்தினர் வழக்கு செலவு தொகையாக 10,000 வெள்ளியை பிரதிவாதிகளுக்கு செலுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக லத்திபா கோயா விளக்கினார். இதன் தொடர்பில் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப் போவதாக லத்திபா கோயா தெரிவித்தார். 27 வயது சூசை மாணிக்கத்தின் மரணம் ஒரு கொலை என்று ஈப்போ உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் அந்த தீர்ப்பை அடிப்படையாக கொண்டு சூசை மாணிக்கத்தின் குடும்பத்தினர் மேல்முறையீடு செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பயணீட்டாளர்களின் சமூக ஆர்வலர் காரிஸ் அத்தானுக்கு எதிராக பினாங்கு முன்னாள் துணை முதலமைச்சர் டாக்டர் பி ராமசாமி தொடுத்த வழக்கில் இன்று தோல்வி கண்டார். டாக்டர் ராமசாமியின் விண்ணப்பத்தை தள்ளுபடி செய்வதாக பினாங்கு ஜார்ஜ் டவுன் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது. இதன் தொடர்பில் வழக்கின் பிரதிவாதியான காரிஸ் அத்தானுக்கு டாக்டர் ராமசாமி வழக்கு செலவு தொகையாக 10,000 வெள்ளி வழங்க வேண்டும் என்று நீதிபதி நசீர் நோரின் உத்தரவிட்டுள்ளதாக வாதியின் வழக்கறிஞர் ஷம்சர் சிங் திண்ட் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு தி வைப்ஸ் அகப்பக்கத்தில் வெளியிடப்பட்ட ஒரு கட்டுரையில் பினாங்கு பயணீட்டாளர் சங்கத்தின் தலைவர் கருத்துரைத்தது தொடர்பில் காரிஸ் அத்தானுக்கு எதிராக டாக்டர் ராமசாமி இந்த அவதூறு வழக்கை தொடுத்திருந்தார். கடந்த மாதம் வங்காளதேச ஆடவர் ஒருவரிடம் ஒரு கும்பலாக சேர்ந்து தங்க கட்டிகளை கொள்ளையடித்ததாக போலீஸ்காரர் ஒருவர் கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். கார்பரல் முகமது அரீப் மர்ஹலீம் என்ற 40 வயதுடைய அந்த போலீஸ்காரர் இன்று நீதிபதி இஸ்ராலிசாம் சனூசி முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த நவம்பர் 26ஆம் தேதி பின்னிரவு 12:25 மணியளவில் கோலாலம்பூர் டாங்வாங்கி ஜலான்புடுவில்
ராபின் மியா என்ற அந்த வங்காளதேசியை மடக்கி கொள்ளையடித்ததாக அந்த போலீஸ்காரர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. வங்காளதேசியிடம் இருந்து 5,80,345 ரிங்கிட் மதிப்புள்ள 1,499.81 கிராம் எடை கொண்ட தங்கக்கட்டி, 7,000 வெள்ளி ரொக்கம், ரெட்மி நோட் 13 ரகத்தைச் சேர்ந்த கைபேசி உட்பட அந்த வெளிநாட்டு ஆடவரின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டிருந்த ஆபரணங்களை கொள்ளையடித்ததாக அந்த போலீஸ்காரருக்கு எதிரான குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை தண்டனை, அபராதம் மற்றும் பிரம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த போலீஸ்காரர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். கடந்த டிசம்பர் 9ஆம் தேதியிலிருந்து 14 வயது இந்திய இளம் பெண்ணை காணவில்லை என்று புகார் அளிக்கப்பட்டதால் அந்த பெண்ணை தேடி கண்டுபிடிப்பதில் பொதுமக்களின் உதவியை போலீசார் நாடியுள்ளனர். சுபங் ஜெயா தமன் பூச்சோங் பிரடானாவை சேர்ந்தவரான 14 வயது KA யுவினா ரதி என்ற அந்த பெண் டிசம்பர் 9ஆம் தேதி இரவு 7:17 மணியளவில் வீட்டில் காணவில்லை என்று குடும்பத்தினர் புகார் அளித்திருப்பதாக சுபங் ஜெயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP 1 அஸ்லான் 1 மமாட் தெரிவித்தார். 165 சென்டிமீட்டர் உயரம், 55 கிலோ எடை கொண்ட அந்த பெண்ணை பார்த்தவர்கள் அல்லது அவர் இருக்கும் இடம் தெரிந்தவர்கள் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தில் தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்களை ACP 1 அஸ்லான் கேட்டுக்கொண்டார். பஹாங் ரவுப் 12வது மைல் கம்போங் இந்தியா முன்புறம் உள்ள ஹோக்ஜூ தோட்டத்தில் புலி நடமாட்டம் இருப்பதாக போலீசிலும் வனவிலங்கு தேசிய பூங்கா இலாக்காவான பர்ஹிலித்தானிலும் புகார் செய்யப்பட்டுள்ளது. ஹோக்ஜூ தோட்டத்தின் உள்பகுதியில் புலி நடமாட்டம் இருப்பதற்கு அடையாளமாக புலியின் கால் தடங்கள் பதிவாகியிருப்பதை அத்தோட்டத்தின் குமாஸ்தா கண்டுபிடித்து தகவல் அளித்துள்ளார். தகவல் கிடைத்து அவ்விடத்திற்கு விரைந்த தோட்ட தமிழ் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் சண்முகநாதன் அந்த கால் தடங்களை கண்டறிந்ததாக குறிப்பிட்டார். புலியின் தடங்களாக இருக்கலாம் என்ற சந்தேகம் வலுத்திருப்பதால் அது குறித்து தாம் போலீஸ் நிலையத்திலும் ரவுப் பர்ஹிலித்தானிடமும் புகார் அளித்திருப்பதாக சண்முகநாதன் குறிப்பிட்டார். பர்ஹிலித்தான் அதிகாரிகளும் நேற்று தம்மிடம் வாக்குமூலம் பதிவு செய்துவிட்டு சென்றிருப்பதாக சண்முகநாதன் விவரித்தார். நேற்று முன்தினம் நமது கம்போங் இந்தியா முன்புறத்தில் இருக்கும் சீரோ எஸ்டேட்டில் புலி ஒன்று பார்த்ததாக சீரோ கிரானி அவர்கள் தகவல் அளித்திருக்கிறார். அவ்வகையில் காலடிகள் அந்த புறமாக இருந்து கொண்டிருக்கிறது. பஜாபாத் பர்ஹிலித்தான் ரவுப் கால் பண்ணி அந்த தகவலை சொல்லி அவங்க இப்போதான் எங்கிட்ட ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு போனாங்க. அதே போல சேரோ பாலாய்க்கு ஒரு ரிப்போர்ட்டும் நம்ம அனுப்பிட்டோம். ஹோக்ஜூ தோட்டத்தின் முன்புறம் உள்ள கம்போங் இந்தியா கிராம மக்கள் சற்று பாதுகாப்பாக இருக்கும்படி சண்முகநாதன் கேட்டுக்கொண்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.